உயிரை பறிக்கும் அளவிற்கு பொது இடங்களில் ரீல்ஸ் மோகம் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியாவில் இப்போ அது ஒரு கலாச்சாரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பைக்கில் ஸ்பீடாக போகிறது, அதை பின்னாடி திரும்பி நின்று அதை ரீல்ஸ் எடுக்கிறது, அதே மாதிரி காரில் போகும்போது ரீல்ஸ் எடுக்கிறது, ஒரு பெரிய மலையில் நின்று ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மோகங்கள் இந்த இந்தியாவில் நிறைய போயிட்டு இருக்கு. இதனால பலவிதமான ஆபத்துகள் நடைபெறுகிறது, உயிரிழப்புகள் நடைபெறுகிறது. இந்த உயிரிழப்புகளை தடுக்க வேண்டுமானால் நமது அரசாங்கம் இந்த ரீல்ஸ் மோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ரீல்ஸ் நிறைய பாதிப்புகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துது. அதை பார்க்குறவங்க அதிகரிக்கிறாங்கங்கிறதுனாலையும் அதுக்கான வருமானங்கள் வருதுங்கிறதுனாலையும் தன்னை மீறி எது நடைபெறக்கூடாதோ, சமூகத்தில் எது நடைபெறக்கூடாதோ, சமூகத்தினுடைய தீங்குகளை எல்லாம் உருவாக்குகின்ற வகையில் இவங்களெல்லாம் ரீல்ஸ் போடுறேங்கிற பேரில் சாகசங்கள் செய்கிறதும் செய்யக்கூடாத செயல்களை செய்கிறதும், இதனால் மாணவர்களும் மற்ற மக்களும் பாதிக்கிறாங்கிறத அவங்க உணரவே இல்லை. அவங்கள பொறுத்தவரை சமுதாயத்துக்கு ஏதோ நல்ல செய்தியை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாத செய்திகளெல்லாம் சொல்லி சமுதாயத்தை சீர்கேடாக ஒரு நிலையை உருவாக்குறாங்க. ரீல்ஸு நம்மளோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு, சீக்கிரமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் அதில் பரவுது, கெட்ட விஷயங்களும் பரவுது. ஒரு 5 செகண்ட் வீடியோக்கு 5 லட்ச ரூபா சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க. அது நல்லதா கெட்டதான்னு நம்ம பார்க்குறதில்ல, பொழுதுபோக்காக பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் அதில் வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் அது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதை காமிச்சா தான் குழந்தைங்களாம் பாதிலாம் சாப்பிடுது. இந்த ரீல்ஸ் பார்க்குறது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்காதுன்னு இருந்தால் கூட அதுவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி வாட்ஸ்அப் மூலியமாக வந்துடுது, இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்துடுது, எப்படியோ குழந்தைங்க பார்த்துட்றாங்க. அதனாலேயே இந்த குழந்தைங்க பார்க்குறது மட்டும் இல்லை, அதை வேற செஞ்சுக்கிறான். செஞ்சு பார்த்து அதை நான் எப்படி பார்க்குறேன்னு என்னுடைய திறமையை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி அது விபரீதமாக போய் முடிஞ்சு அது மாதிரி நிறைய உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டெய்லி வாரத்தில் 7 நாளும் பஸ்ஸு ட்ரெயினில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இளைஞர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. ரீல்ஸ் முகத்தில் ட்ரெயினில் ஓடி இருக்க ட்ரெயினில் படிக்கட்டு நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அதேமாதிரி பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க பார்க்கணுன்றதுக்காகவே பெண் பிள்ளை உள்ளே இருந்து செல்ஃபி எடுக்குது, பையன் ஓடி வரான், ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தன். இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் சந்திக்கிறோம். அதே மாதிரி ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில், மலை மேலே இந்த மாதிரி நிறைய இந்த ரீல்ஸ் முகத்தால் நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இது சட்டம் தான் இதுக்கு தீர்வு. எங்கள் காலத்துலலாம் இது கிடையாது. இப்போ நிறைய மீடியாக்கள் இருக்கிறதுனால பசங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷமான விஷயங்கள் இது நடக்குது. பெரிய சாதனை கூட பசங்க புரிஞ்சுருக்காங்க. நீங்கள் தப்பாகவே பார்க்குறீங்க எல்லாருமே. அது நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்லதை எடுத்துக்கங்க. பிள்ளைங்க கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யிட்டு இந்த வண்டி கருன்னு ஓட்டுறது அதெல்லாம் நிறுத்திக்கிட்டோம். மற்றபடி அதையும் பாதுகாப்பாக செய்ய வேண்டிய இடத்துல கொஞ்சம் தேவையான உபகரணங்கள்லாம் போட்டுட்டு நல்லா சேஃப்டி லாக்கெல்லாம் போட்டு அப்புறமா ஓட்டுட்டு நல்லபடியாக ஓட்டணும். அதுக்கு தனியாக கிரவுண்ட் வச்சுக்கிட்டோம். அப்படிதான் என்னுடைய கருத்தை தவிர மொத்தமாக ரீல்ஸ்லாம் தடை செய்யலாம் கிடையாது. மக்கள் குரல் பகுதியில் ஜெயங்கொண்டம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.